ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பேசுகிற தமிழ் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் கேட்க கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்டா நான் இப்போ தமிழ் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் பேச பழகுறேன். ஸோ என்னோட சேனலில் நான் தமிழ் பேசணுமென்று விரும்பினேன் நான். ஸோ என்னோட தமிழ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஐ எம் வெரி சாரி. பட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. black pepper, salt, lime, radish, green chili. ஸோ வாங்க, இன்றைக்கி நான் உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக நல்ல ஃபாஸ்ட்டாக குக் பண்ணக்கூடிய ஒரு வெஜிடபிள் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இது வந்து குக் பண்ணுறேன் இல்லை, இது வந்து சம்பல். ஸோ ரேடிஷ் வந்து நான் இன்றைக்கி எப்படி சம்பல் போகிறேன்றது உங்களுக்கு நல்ல ஒரு ரெசிபி. ஸோ இதில் வந்து நீங்கள் நான் காட்டுற மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். பட் இதில் ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் நான் வந்து ஆட் பண்ணேன் இல்லை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒனியன். ஏன்னு சொன்னால் ரேடிஷ் வந்து நார்மலாகவே நல்ல உரைப்பு தான், அதனாடி நான் அதுக்கு ஒனியன் சேர்க்கல. உங்களுக்கு ஒனியன் சேர்த்திங்கன்னு சொன்னால் நல்ல இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் நல்ல உரைப்பு வேணுமென்றவங்க ஒனியன் சேருங்க. ஒனியனும் வந்து நல்லது, கண்ணுகளுக்கெல்லாம் நல்ல இப்படி சாப்பிடுங்க, சம்பலாக செய்து சாப்பிடுங்க. ஸோ ரேடிஷும் வந்து ஒரு ஸ்கின் க்ளோயிங் அப்படி எல்லாம் பாருங்க. நீங்கள் சாப்பிட பழகினீங்கன்னு சொன்னால் ஸ்கின்னுகளெல்லாம் நல்ல வெள்ளையாகணுன்றவங்க எல்லாம் நல்லா சாப்பிடலாம். ஸோ ரேடிஷ் வந்து கூடுதலாக அவங்களுக்கு எப்படி பண்ணுறன்னு தெரியாது, அதால் அவங்க கடைகளில் பார்த்துட்டு வாங்க போவாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் வெங்காயம் போடணுமெண்டா ரெட் ஒனியன் தான் போடுங்க. பெருசோ சின்னனோ நீங்கள் ரெட் ஒனியன் போடுங்க, அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்னோடய ரெசிபியில் நீங்கள் இப்படி பார்க்கணும், குக் பண்ணாமல் சம்பல் மாதிரி போடுறேன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.